அம்மா என்று எழுந்த அலறல் சத்தத்தைக் கேட்டு மரக்களத்தின் கீழ்தளத்தை நோக்கி ஓடிய செங்கு வீரன் கண்ட காட்சி அவனை நிலைகுலையச் செய்தது. மரக்களத்தினுள் பலர் சங்கிலியால் துடுப்பு சட்டத்தோடு பிணைக்கப்பட்டிருந்தனர். பெரும் மரக்களத்தின் துடுப்புகளை அவர்கள்தான் கைகளால் இயக்கிக் கொண்டிருந்தனர். களத்தை இயக்கும் துடுப்புகள் அனைத்தையும் இயக்கும் அறை களத்தின் கீழ்ப்பகுதியில் அமைந்திருந்ததால் கதிரவனின் ஒளியும் குறைவான அளவே ஊடுருவி பாதி இருள் சூழ்ந்திருந்தது. களத்தினை நகர்த்தும் துடுப்புகள் இருபுறங்களிலும் அமைந்து நடுவில் ஒருவர் நடமாடும் அளவிற்கு இடைவெளி விட்டு கச்சிதமாக வடிவமைத்திருந்தனர். களத்தின் முகப்பிலிருந்து வால்பகுதி வரை காணப்பட்ட ஒவ்வொரு துடுப்பையும் இருவர் துழாவும் வகையிலும் அவர்கள் துடுப்பினை பலத்துடன் தள்ளும் வகையில் அவர்களின் கால்களை உதைத்து கொள்ள ஏதுவாக ஒரு தடுக்கினையும் அமைத்திருந்தனர். அந்த தடுக்கியில் கால்களை உதைத்து கொண்டு உடல் பலம் முழுவதையும் திரட்டி துடுப்புகளை துழாவிக் கொண்டிருந்தனர். ஒவ்வொரு துடுப்பு சட்டத்திலும் கைகளும் இடுப்பும் சங்கிலி தலைகளால் பின்னப்பட்டிருந்தன. அச்சங்கிலி தலைகள் அனைத்தும் தானாகவே பூட்டிக்கொள்ளும் வகையிலும் அதை திறக்க வேண்டும் என்றால் இன்னொருவரின் உதவி நிச்சயம் தேவைப்படும்படி அமைந்திருந்தது. அதாவது அவர்கள் தாங்களாகவே விலங்குத் தலைகளில் தங்களை பிணைத்துக் கொள்ளவும் தாங்களாக அதிலிருந்து விடுபடக்கூடாது என்பதற்காகவே அந்த ஏற்பாடு. அவர்கள் அனைவரும் அடிமைகள், மனித அடிமைகளான அவர்கள் அனைவரும் பல தேசங்களை சேர்ந்தவர்கள். அவர்களின் உடல்வாகு மற்றும் முக அமைப்பு அவர்கள் அனைவரும் பல தேசத்தை சேர்ந்தவர்கள் என்பதை வெளிக்காட்டிக் கொண்டிருந்தது. அவர்கள் யாரும் மேல் அங்கியை போட்டிருக்கவில்லை. இடையில் கௌபீனம் போன்ற சிறு ஆடை, அவ்வளவுதான். சிலர் எண்ணெய் காய்ச்சும் கொப்பரையின் அடிபாகத்தைப் போன்று கருத்தும், சிலர் யவனர்களைப் போன்று சற்று வெண்ணிறமாகவும், சிலர் அரேபியரை போன்று மாநிறமுடையவராகவும், சிலர் உயரமாகவும், சிலர் கட்டையாகவும், சிலர் குள்ளமாகவும் பல வடிவங்களிலும் காணப்பட்டனர். ஆனால் அவர்களின் உருவங்களில் பல வேற்றுமை உடையவராக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் பலசாலிகள், அடிமைகள். அனைவரும் பல காலங்களாக பிணைக்கப்பட்டு வேலை செய்து கொண்டிருந்ததால் சிலரின் உடல்கள் நலிவடைந்து காணப்பட்டன. இருந்தும் பலர் திடகாத்திரமாக இருந்ததிலிருந்து அவர்கள் அனைவருக்கும் தகுந்த உணவுகள் வழங்கப்பட்டு கொண்டிருப்பதையும் உணரவே செய்தான் செங்குவீரன். உடல் தளர்ந்து களத்தின் துடிப்பினை இயக்க இயலாத அளவிற்கு சோர்வடைந்திருந்தவர்களை சவுக்கினால் அடித்து வேலை வாங்கிக் கொண்டிருந்தான் அங்கு நின்ற யவனன் ஒருவன். பருத்த உடல் அமைப்புடன் பெரிய தொந்தியுடன் காணப்பட்ட யவனன் ஒருவன் யார் யாரெல்லாம் துடிப்பினை துழாவி திணறுகிறார்கள் என்பதை கூர்மையாக கண்டறிந்து களத்தின் துடுப்புகளுக்கிடையில் இருந்த இடைவெளியில் நடந்தபடியே அவர்களின் முதுகுகளில் அடித்துக் கொண்டிருந்தான். சவுக்கின் அடிகளை பொறுக்க இயலாதவர்கள் அனைவரும் வலியினால் கதறிக்கொண்டிருந்தார்கள். சவுக்கினால் தொடர்ந்து அடிவாங்கிக் கொண்டிருந்ததால் அவர்களின் முதுகு, தோல் மற்றும் மார்பு பகுதிகளில் ஏற்பட்ட காயங்களில் தொடர்ந்து குருதி வடிந்து கொண்டிருந்தது. அந்த குருதியும் உறைந்து சிலரின் உடல் முழுவதும் ரணமாகியிருந்தது. அடிமைகள் அனைவரையும் ஆச்சரியத்துடனும் விவரித்து கூற இயலாத துயரத்துடன் பார்த்து கொண்டு நின்ற செங்கு வீரனை கண்ட அடிமை ஒருவன் துடிப்பினை இயக்குவதை மறந்து அவனது முகத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். உள்ளே வந்திருக்கும் செங்கு வீரனை கண்டு வேலை செய்யாமல் வேடிக்கை பார்த்தவனை கண்ட யவனன் அவ்வடிமையின் முதுகில் சவுக்கினால் ஓங்கி அறைந்தான். வலியை பொறுக்க இயலாத அவ்வடிமை பற்களை கடித்துக் கொண்டு அம்மா என்றபடியே அலறினான். யவன தேசத்தை சேர்ந்தவன் அல்லது அதற்கு அருகில் இருக்கும் ஏதாவது ஒரு தேசத்தை சேர்ந்தவன்தான் அவன் என்பதை பார்த்த மாத்திரத்திலேயே கண்டறிந்து கொண்டான் செங்குவீரன். அவனது முகம் மற்றும் தலையில் வெட்டப்படாமல் வளர்ந்திருந்த ரோமங்கள் அவனது முகத்தை மறைத்திருந்தது. அவனது திடகாத்திரமான உடல் மற்றும் அவன் அமர்ந்திருந்தாலும் வெளிப்படும் அவனது உயரம் அவன் நிச்சயம் பெரும் வீரனாக இருந்திருப்பானோ என்ற ஐயத்தையும் செங்கு வீரனுக்கு தோற்றுவித்தது. முதுகில் சவுக்கினால் ஏற்பட்டிருந்த ரணத்தையும் அதில் வழிந்து உறைந்த குருதியையும் அவன் பொருட்படுத்தாமல் இருந்ததிலிருந்தே அவனது உடல் மற்றும் மனபலத்தை ஓரளவு ஊகித்துக் கொண்டான். யவனன் அவனை சவுக்கினால் அறைந்தபோது அவன் உரைத்த அம்மா என்ற சொல்லும் தெளிவாக இல்லை. யவன மொழியின் சாயல் கலந்திருந்தது. யவனன் அடிக்க அடிக்க அவன் எந்த எதிர்பார்ப்பையும் காட்டிக்கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் அம்மா எனும் ஒற்றைச் சொல்லை மட்டுமே உதிர்த்து வலியினை தாங்கிக் கொண்டு மரக்களத் துடிப்பினை ஏற்கலானான். யவனனிடம் சென்ற செங்குவீரன் அவரது கட்டுகளை அவிழ்த்துவிடு, அவரிடம் நான் பேச வேண்டும் என கூறினான். அதற்கு யவனன்
அடிமைகள் பற்றிய முடிவுகளை மரக்கள தலைவர்தான் எடுப்பார். இவர்களிடமிருந்து வேலை வாங்குவதுதான் எனது பணி என கூறியபடியே செங்குவீரனை சட்டை செய்யாமல் மீண்டும் சவுக்கினை ஓங்கினான். அவனது கைகளை பிடித்து தடுத்த செங்குவீரன், இனியொரு முறை எனது கண்முன் இவர்களை அடிக்காதே என கோபத்துடன் எச்சரிக்கை செய்துவிட்டு மரக்களத் தலைவர் ஹிபாலாஸிடம் வந்து கோபத்துடன், ஐயா, மனிதர்களை இப்படியா நடத்துவீர்கள் என கடுமையான குரலில் வினவினான். மனிதர்களையா என பதிலுக்கு வினவினார் மரக்களத் தலைவர் ஹிபாலாஸ். ஆம், யாரை பற்றி வினவுகிறாய்? மரக்கள துடுப்புகளை ஏக்கிக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களை பற்றி தான் கேட்கிறேன். அவர்களா மனிதர்கள்? ஆம், அவர்களும் மனிதர்கள் தானே. இல்லை தம்பி, அவர்கள் நம்மை போன்ற மனிதர்கள் அல்ல. நம்மை போன்றவர்கள் இல்லையா? ஆமாம், அவர்கள் மனித விலங்குகள். நான் செல்வம் கொடுத்து வாங்கிய அடிமைகள். மனித விலங்குகளா? ஆமாம், தாங்கள் கூறுவது முறையல்ல. முறையில்லாமல் நான் என்ன பேசிவிட்டேன்? ஒத்த மனிதர்களாய் மதிக்கப்பட வேண்டியவர்களை தாங்கள் மனித விலங்குகள் என்றும் அடிமைகள் என்றும் கூறுகிறீர்களே, இப்பேச்சைத்தான் முறையில்லை என்கிறேன். இல்லாத பொருளை செல்வம் கொடுத்து இருப்பவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்வது உலக நடைமுறைதானே? ஆமாம், உங்கள் தமிழகத்தில் கூட ஆப்பிரிக்க தேசங்களிலிருந்தும் யவன தேசங்களிலிருந்தும் புறவிகளை வாங்கி பயன்படுத்துவீர்கள் அல்லவா? அதே போன்றுதான் இதுவும். ஐயா, மனிதர்களும் புறவியும் ஒன்றா? ஆம் தம்பி, இரண்டையுமே பெருஞ்செல்வம் கொடுத்தல்லவா விலைக்கு வாங்க வேண்டியுள்ளது. விலைக்கு வாங்கினீர்களா? ஆம், ஓபனே துறைமுகத்தில் இவர்களை பெரும் செல்வம் கொடுத்து விலைக்கு வாங்கினேன். ஐயா, நாங்கள் புறவிகளை விலைக்கு வாங்கினாலும் அதை ஒருபோதும் துன்புறுத்துவதில்லை. அவற்றை மிரட்டுவதற்குத்தான் சாட்டையை கையில் வைத்திருப்போமே தவிர ஒரு நாளும் அடித்ததில்லை. உற்ற நண்பனைப் போலவே கவனிப்போம் என கூறிக்கொண்டிருந்த போதை குறுக்கிட்ட ஹிபாலாஸ், தம்பி, புறவிகளுக்கு வயிறு நிறைய புல்லையும் ஆதரவாக தட்டி கொடுத்தாலே போதும், அதற்குரிய பணியை செய்துவிடும். ஆனால் இங்கிருக்கிறவர்கள் அனைவரும் சிந்திக்கத் தெரிந்த விலங்குகள். உணவும் ஆதரவான பேச்சும் அவர்களை ஒரு நாளும் நிறைவுபடுத்தாது. அடிமைகளிடமிருந்து இப்படித்தான் வேலைகளை வாங்க வேண்டும் என்ற வழக்கம் எங்கள் ஊரில் இருக்கிறது தம்பி. அதன்படியே தான் நாங்கள் செயல்படுகிறோம் என்றார் ஹிபாலாஸ். மாடுகளை கொட்டகையில் அடைத்து வைத்து வேலை வாங்குவதைப் போலவே மனிதர்களையும் அடைத்து வைத்து யவன தேசங்களில் துன்புறுத்தி வேலை வாங்குவார்கள் என கேள்விப்பட்டிருக்கிறான் செங்குவீரன். அடிமைப்பட்டவர்களின் நிலையை முதலில் அப்போதுதான் செங்குவீரன் கண்டான். அவனால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. மண்ணில் பிறந்து அனைத்து உயிர்களுமே பிறப்பினால் சமம் என கருதும் உயர்ந்த பண்பாட்டில் வளர்ந்த விரல்வேலால் மனிதர்களை அடிமைப்படுத்தி துன்புறுத்தும் யவனர்களை அந்நேரத்தில் அவன் வெறுக்கவே செய்தான். மனதில் வெறுப்பும் அருவருப்பும் தோன்றினாலும் அதனை வெளிக்காட்டிக் கொள்ளாத செங்குவீரன் ஹிபாலாஸிடம், ஐயா, அவர்களுக்கு விடுதலையே கிடையாதா என பரிதாபத்துடன் வினவினான். அடிமைகள் மீது செங்குவீரன் கொண்ட அனுதாபத்தையும் பரிவையும் கண்ட ஹிபாலாஸ், தம்பி, நீ எப்போது தமிழகத்தை விட்டு எரித்திரியன் கடலில் பயணிக்கத் தொடங்கினாயோ அப்போதே நீ யவனனாகி விட்டாய். உனது பழக்க வழக்கம் மற்றும் பண்பாட்டினை மறந்துவிடு. அப்போதுதான் உன்னால் பிழைக்க இயலும். யவன தேசத்தில் யவனனாகவும் தமிழகத்தில் தமிழனாகவும் இருப்பதே அறிவுடைமை. இடத்திற்கும் சுற்றியிருக்கும் மக்களுக்கும் தகுந்தவாறு உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். கடற்பயணம் பற்றிய பாடத்தில் முதல் பாடம் இதுதான். விரைவில் கற்றுக்கொள்வாய் என நம்புகிறேன் என கூறியவாறே அங்கிருந்து சென்றார். சென்றவரை ஐயா என அழைத்து தடுத்து நிறுத்தினான் செங்குவீரன். அவரது முகத்தையே பார்த்தபடி சிறிது நேரம் நின்றவன் அவரது விழிகளில் தனது பார்வையை நிலைநாட்டி அவரை ஊடுருவதைப் போல பார்த்தபடியே, ஐயா, அங்கு பிணைக்கப்பட்டிருக்கும் ஒருவரிடம் நான் பேச வேண்டும். அதற்கு தங்களது அனுமதி வேண்டும் என்றான். தம்பி, இப்போதுதானே நான் கூறினேன், மனித விலங்கு எனக் கூறு. அவைகளுக்கு நீ மரியாதை அளிக்க வேண்டும் என்பதில்லை. சென்று பேசிக்கொள். ஐயா, இனியொரு முறை என்னிடம் அவர்களை மனித விலங்கு என கூறாதீர்கள். மனம் வருத்தமடைகிறது. அவர்களை பற்றிய கவலை உனக்கு வேண்டாம். நீ கமாராவில் சுதந்திரமாக உலாவியவன். ஆதலால் அடிமைப்பட்டு சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருக்கும் அந்த அடிமைகளை கண்டதும் உனக்கு பரிதாபம் தோன்றிவிட்டது. ஆனால் அவர்கள் காலம் காலமாக அடிமைகளாகவே வாழ்கிறவர்கள். பிறக்கும் போதே அடிமைகளாகவே பிறந்தவர்கள். அவர்கள் காடுகளில் குரங்குகளாக சுற்றியவர்கள். அவர்களை பற்றிய கவலையை விடு தம்பி. அவர்களின் விதி அப்படி. நீ ஏன் வருந்துகிறாய்? ஐயா, விதி என்றால் உங்களுக்கு நம்பிக்கை அதிகம் போலிருக்கிறது. நான் யவனம் வருவதை எனது விதி என்றும் ஊழ் என்றும் கூறினீர்கள். அறையினில் பிணைக்கப்பட்டிருப்பவர்களையும் கண்டு அவர்களின் விதி என்கிறீர். வேடிக்கையாக இருக்கிறது. உனக்கு விதியில் நம்பிக்கை கிடையாதா?
இதுவரை அதில் எனக்கு நம்பிக்கை இருந்தது இல்லை. விதி எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதனை மதியால் வென்று விடலாம் என கருதுபவர்கள் நாங்கள் என சிரித்தபடியே கூறினாள் செங்குவீரன். ஓ சரி தம்பி, வரும் காலங்களில் நீ என்னுடன் தானே பயணிக்கப் போகிறாய். உனது மதியை பார்க்கிறேன் நான் என கூறியவர் பிறகு, நான் ஓய்வெடுக்கிறேன் தம்பி, நீ பேச வேண்டும் என்றாயே, பேசு. ஆனால் அவர்களுக்கு விடுதலை அளிக்கலாம் என கனவிலும் நினைக்காதே. அவர்களால் தான் மரக்கலமே நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது அவர்கள் விதி. பார்க்கலாம் உனது மதியினால் அவர்களுக்கு விடுதலை கிடைக்கப் போகிறதா என்று என சிரித்தபடி கூறியவாறே சென்றார். அவரிடம் இப்போது வாதிடுவதில் எந்த பயனும் இல்லை. இப்போது அவரிடம் வீணாக வாதிட்டு தன் மீது அவருக்கு இருக்கும் நன்மதிப்பையும் மரியாதையையும் சிதைத்துவிடக் கூடாது. காலம் வரும்போது பார்த்து கொள்ளலாம் என எண்ணியபடியே களத்தின் கீழ் அறைக்குச் சென்றான். அடிமைகளிடம் வேலை வாங்கிக் கொண்டிருந்த யவனனிடம் சென்று, தலைவர் ஹிப்பாலாசிடம் அனுமதி பெற்று விட்டேன் நான், அவரது கைவிலங்குகளை அவிழ்த்துவிடு என கூறியவாறே ஒருவர் மீது கை காட்டினான். செங்குவீரன் சுட்டிக்காட்டியவனை கவனித்த யவனன், அவன் பெரும் முரடன், நீயே சென்று அவனிடம் பேசிக்கொள் என கூறியபடியே அங்கிருந்து நகர்ந்தான். சவுக்கினால் அடிபட்டு குருதி வடிந்தபடி அமர்ந்திருந்தவரிடம் சென்ற செங்குவீரன் ஒரு துணியை எடுத்து அவரது உடலில் வடிந்த குருதியை துடைத்தபடியே அவரது அருகில் அமர்ந்தான். உலர்ந்த துணி காயத்தில் பட்டபோது எழுந்த எரிச்சலில் அவர் வலியினால் துடித்தபடியே அம்மா என அலறினார். அவரது அலறல் சத்தத்தை கேட்ட செங்குவீரன் வருந்தியபடியே பொறுத்து கொள்ளுங்கள் என தமிழில் பேசினான். செங்குவீரன் பேசியதை கண்டு வியப்புடன் பார்த்தவர், தாங்கள் பேசுவதை என்னால் புரிந்து கொள்ள இயலவில்லை. மரக்களத் தலைவரிடமும் இந்த யவனனிடமும் பேசிய யவன மொழியிலேயே பேசுங்கள், எனக்கு அம்மொழிதான் தெரியும் என யவனத்தில் பேசினார். அவர் கூறிய பதிலை வியப்புடன் கேட்டபடியே, ஐயா உங்களது பெயர் என்ன என வினவினான். எனது பெயரா? ஆம், உங்களது பெயர்தான். அடிமை. அடிமையா? ஆம். யவனர்கள் உங்களை அடிமை என அழைக்கிறார்கள் என்பதற்காக என்னாலும் அப்படி அழைக்க இயலாது. உங்களது இயற்பெயர் என்ன? இம்ஹோடெப். இம்ஹோடெப். எனது பெயரை நீ சரியாக உச்சரிக்கிறாய். தங்களை பார்க்கும்போது பெரும் வீரரை போன்று தோன்றுகிறது எனக்கு. அப்படி இருக்க தாங்கள் எப்படி அடிமையாக இவர்களிடம் சிக்கினீர்கள்? உனது கணிப்பு சரிதான். நானும் போர் வீரன்தான். பிறகு எப்படி இங்கு? போரில் நாங்கள் தோற்றுவிட்டோம். தோற்ற எங்களை அடிமைப்படுத்தி விட்டார்கள். அடிமைப்படுத்தினால் அடிமையாகி விடுவீர்களா? எதிர்த்து புரட்சி செய்ய வேண்டியதுதானே. அவர்களை எதிர்த்து புரட்சியா? ஆம், அது இயலாது தம்பி. எதிர்த்து குரல் கொடுக்க யார் வாயை திறந்தாலும் அவர்களின் கழுத்து துண்டிக்கப்பட்டு விடும். மற்றவனுக்கு அடிமையாக இருப்பதை விட எதிர்த்து நின்று உயிரை இழப்பது வீரமல்லவா? உயிரை இழக்கவும் இவர்கள் சந்தர்ப்பம் அளிக்க மறுக்கிறார்கள் தம்பி. உடலில் இருந்து உழைப்பை உறிஞ்சிய பிறகே மரணிக்கவும் அனுமதிப்பார்கள் இவர்கள். பாவிகள். இங்கிருக்கும் அனைவரும் உங்கள் நாட்டை சேர்ந்தவர்கள் தானா? இல்லை, நான் மட்டும் யவன தேசத்தின் வடக்கில் இருக்கும் திரேஸ் எனும் பகுதியைச் சேர்ந்த போர் வீரன். கடலில் களங்களை இயக்க நன்கு பழகப்பட்டவன் நான். ஆதலால் என்னை ஹிப்பாலாஸ் ஒரு யவனனிடமிருந்து விலைக்கு வாங்கிவிட்டார். இங்கிருக்கும் மற்றவர்கள் அனைவரும் எத்தியோப்பிய காடுகளில் வசித்த காட்டுவாசிகள், நாகரீகம் தெரியாதவர்கள். காடுகளில் சுதந்திரமாக வசித்த இவர்களையும் கைது செய்து அடிமைப்படுத்தி விட்டனர். இப்படியுமா செய்வார்கள்? ஆம், யவனர்களுக்கு நாங்கள் வியாபார பொருளாகி போனோம். எங்களுக்கு அங்கு மதிப்பில்லை. யவன தேசத்தில் பெரும் அறிஞர்கள் கூட மனித அடிமை முறையை போற்றுகிறார்கள். அரிஸ்டாட்டில் எனும் யவன அறிஞர் ஒருவர் முதலாளி, அடிமை என மனிதகுலம் இரு வகுப்புகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதில் முதலாளிகள் ஆணையிடுவதற்கென்றே பிறந்திருக்கிறார்கள், அடிமைகள் கீழ்ப்படிவதற்கென்றே பிறந்திருக்கிறார்கள் என கூறுகிறார் தம்பி. அங்கு நாங்களெல்லாம் அவர்களின் உடைமைகள். உங்கள் ஊரில் எவ்வளவு ஆடு மாடு நிலம் வைத்திருக்கிறீர்கள் என கேட்டு ஒருவரின் செல்வத்தை மதிப்பிடுவார்கள். ஆனால் எங்கள் ஊரில் ஒருவனிடம் எத்தனை அடிமைகள் இருக்கிறார்கள் என கேட்டுத்தான் ஒருவனின் செல்வத்தை அளவிடுவார்கள் என கூறினார் வருந்தியபடியே. உங்களது குடும்பம் அனைவரும் கொல்லப்பட்டு விட்டார்கள் என கூறிய இம்ஹோடெப்பின் கண்களிலிருந்து ஒரு துளி கண்ணீர் கசிந்திருந்தது. நண்பர்கள் யாராவது? யவனத்தில் அடிமை வீரனாக இருக்கிறான். அடிமை வீரனாகவா? ஆம், யவன தளபதி டால்தொப்பியாஸ் தன்னிடம் ஒரு முறை அடிமை வீரர்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிறானே.
என்ன பெயர் என சிந்தித்தவன் பிறகு அரைகுறையாக ஞாபகம் வர கிளாடி என தடுமாறினான். கிளாடியேட்டர் தான். யவனர்கள் பற்றி நன்கு அறிந்து வைத்திருக்கிறாய். உங்கள் நண்பர் அங்குதான் இன்னும் போரிடுகிறாரா? ஆம், ஸ்பார்டக்கஸ் இன்னும் அங்குதான் போரிடுகிறான். ஸ்பார்டக்கஸ்? ஆம், எனது நண்பனின் பெயர்தான் அது என கூறிக்கொண்டிருந்த போதே இம்ஹோடெப் முதுகில் ஏற்பட்டிருந்த ரணத்திலிருந்து தோன்றிய வலியினால் அம்மா என அலறினார். அப்போது செங்குவீரன், தமிழ் பேசத் தெரியாத உங்களுக்கு எப்படி அம்மா என்ற தமிழ் வார்த்தை மட்டும் தெரிந்தது என யவன மொழியில் கேட்டபடியே அவரது உடலை பிணைத்திருந்த சங்கிலி தலைகளை அவிழ்க்க முயன்றான். செங்குவீரனின் செயலை விரும்பாதவரை, தம்பி, இந்த விலங்கு தலைகளை அவிழ்க்காதே, கேட்க வந்ததை விரைவில் கேட்டுவிட்டு உடனே இங்கிருந்து செல், அதிகம் பேசிவிட்டேன் நான் என கூறலானார். ஏன் தங்களை அவிழ்த்து விடுவிக்க வேண்டாம் என கூறுகிறீர்கள் என வினவினான். நீ எனது தலைகளை அவிழ்த்து விட்டு சென்றாலும் இன்னும் சற்று நேரத்தில் அவற்றோடு நான் பிணைக்கப்பட்டு விடுவேன். இந்த தற்காலிக விடுதலை எனக்கு வேண்டாம் தம்பி. எனக்கு தேவை நிரந்தர விடுதலை. எனக்கு மட்டுமல்ல, இந்த மரக்களத்தில் பிணைக்கப்பட்டிருக்கும் அனைவருக்கும் தேவை சுதந்திரம். நீயும் மரக்கள தலைவரும் பேசியதை நான் அரைகுறையாக கேட்டேன். உங்கள் ஊரில் பிறப்பவர்கள் அனைவரும் பாக்கியசாலிகள் என கூறி அமைதியானார். சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்திருந்த செங்குவீரன் பிறகு, ஐயா, அம்மா எனும் தமிழ்மொழி சொல்லை எங்கிருந்து கற்றுக்கொண்டீர்கள்? தாங்கள் அம்மா என கதறியதை கேட்டுத்தான் நான் ஓடி வந்தேன் என்றான். அம்மா என்ற சொல் தமிழ் வார்த்தையா என சிரித்தபடியே வினவினார். ஆமாம் ஐயா, எப்படி இந்த ஒரு வார்த்தையை மட்டும் தாங்கள் அறிவீர்கள்? ஒரு அடிமையிடமிருந்து. அடிமையிடமிருந்தா? ஆம், சில வருடங்களுக்கு முன் நான் ஒரு அடிமையை சந்தித்தேன். அவனிடமிருந்துதான் இவ்வார்த்தையை கற்றுக்கொண்டேன். தமிழ் வார்த்தை அடிமையிடமிருந்தா? ஆம், அவரிடமிருந்துதான் கற்றுக்கொண்டேன். அவரை பற்றிய வேறு தகவல் ஏதேனும் அறிவீர்களா? தாங்கள் கூறுவது பெரும் முரண்பாடாக இருக்கிறது ஐயா. வாழ்நாள் முழுக்க சுதந்திரத்தையே அனுபவித்த தமிழன் அடிமையாகவா என பெரும் வருத்தத்துடன் கேட்டான் செங்குவீரன். உமது வயதை ஒத்தவர்தான். பலமுறை நான் அவரிடம் பேசியும் அவர் எந்த பதிலையும் கூறாமல் அமைதியாகவே இருப்பார். அதன் பிறகுதான் தெரிந்து கொண்டேன் அவருக்கு நான் பேசும் பேச்சு புரியவில்லை என்று. ஆனால் எனது பெயரை நான் கூறியபோது அவர் ஒருமுறை அவரது பெயரையும் தெரிவித்தார். அவரது பெயரையா? ஆம். என்ன பெயர் என்று ஆர்வத்துடன் வினவினான் செங்குவீரன். ஆழமாக சிந்தித்தவர், தம்பி, அவரது பெயரை நான் மறந்துவிட்டேன் என்றார் வருத்தத்துடன். மறந்துவிட்டீர்களா? ஆம் தம்பி. ஏமாற்றத்துடன் செங்குவீரன் அமைதியாகவே எழுந்து நின்றான். அவனது முகத்தில் ஏமாற்றத்தை கண்டவர், அடிமையாக சங்கிலியால் பிணைக்கப்பட்டவரை யவனர்கள் பெரும் சாட்டை மற்றும் சவுக்கினால் அடிக்கும் போது அவரது வாயிலிருந்து அம்மா என்ற ஒற்றை சொல் மட்டுமே வெளிப்படும். அவரிடமிருந்துதான் நானும் இவ்வார்த்தையை கற்றுக்கொண்டேன். சாட்டை எனது உடலை அறையும் போது நான் இம்மந்திர வார்த்தையை உச்சரித்துக் கொள்வேன். வலி என்பதே எனக்கு தோன்றாத மந்திர சொல் அது என கூறி மீண்டும் அவர் துடிப்பினை ஏற்கத் தொடங்கியவர், தம்பி, அம்மா இந்த வார்த்தைக்கு யவன மொழியில் என்ன அர்த்தம் என வினவினார். இனிதெய்ரா. இனிதெய்ராவா? ஆம். வேறேதேனும் தகவல்கள் அவரை பற்றி அறிவீர்களா என மேலும் அறிந்து கொள்ளும் ஆர்வத்தில் வினவினான் செங்குவீரன். இல்லை தம்பி, ஆனால் அவரும் உன்னைப் போலவே பெரும் மரியாதையுடன் அனைவரிடமும் நடந்து கொள்வார். எனது விகாரமான முகத்தை பற்றியோ அல்லது பருத்த எனது உடலை பற்றியோ அவர் எந்த வேற்றுமையும் பாராட்டியதில்லை. ஆழ்ந்த யோசனையில் மீண்டும் அவருக்கு அருகில் இருந்த பெரும் மரத்தில் அமர்ந்தான் செங்குவீரன். அவனது சிந்தனையை சிதைக்கும் விதமாக, தம்பி, ஒன்று மட்டும் உண்மை. அவர் உங்கள் ஊரை சேர்ந்தவர்தான். சுதந்திரமாக வாழ்ந்த நான் அடிமைப்பட்ட போது எப்படி துடித்தேனோ அப்படியே அவரும் துடிக்கலானார். எனது கண் முன்னாலேயே அவரை சாட்டையால் அடித்த இருவரை கொன்றார். அவரது வேகத்திலிருந்தும் பலத்திலிருந்தும் அவர் பெரும் வீரர் என்பதை அறிந்து கொண்டேன். யவனர்கள் வைத்திருந்த உணவுகளையும் நீரையும் சண்டையிட்டு வீழ்த்தி அங்கிருந்த அடிமைகளுக்கு பெற்றுக் கொடுப்பார். அடிமையாக அவர் இருந்தாலும் அவர் அருகில் நெருங்குவதற்கே அனைவரும் அஞ்சி நடுங்குவார்கள். ஒரு நாள் அவரை சிலர் வலையை போட்டு அழுத்தி
கை மற்றும் கால்களை சங்கிலியால் பிணைத்து எங்கோ தூக்கி சென்றார்கள் என்றார். அப்போது அவரது கண்களின் ஓரத்தில் மேலும் ஒரு துளி நீர் வழிந்திருந்தது. அதற்கு பிறகு என்ன ஐயா அவருக்கு நேர்ந்தது? அடிமைகளில் எவன் ஒருவன் முரண்டு பிடிக்கிறானோ அவனுக்கு மரணத்தையே பரிசாக அளிப்பார்கள் தம்பி. ஐயா, தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் என பதறியபடியே வினவினான். ஆம், அங்கிருந்து தூக்கி சென்றவர்கள் நிச்சயம் அவரை கொன்றிருப்பார்கள். கொன்றிருப்பார்களா? ஆம் தம்பி, நிச்சயமாக. அவர் கூறியதை கேட்டு அதிர்ச்சியடைந்த செங்குவீரன் எதையோ கூற வாயெடுத்தான். ஆனால் அதற்குள் முந்திக் கொண்டவர், தம்பி, உன்னை கண்டால் எனக்கு என்னுடன் இருந்த அடிமையின் நினைவுதான் வந்து செல்கிறது. அவரைப் போலவே நீயும் மிகவும் நல்லவனாக, மற்றவர்களை மதிக்க தெரிந்தவனாக இருக்கிறாய். யவனர்களை ஒரு நாளும் நம்பிவிடாதே. கங்கை தேசத்திற்கு செல்ல திட்டமிட்டவர் கடும் ஆபத்துக்களுக்கிடையில் உன்னை யவன தேசத்திற்கு அழைத்து செல்கிறார் என்றால் அதில் நிச்சயம் ஏதாவது ஒரு உள்நோக்கம் இருக்கத்தான் வேண்டும். யாரையும் முழுவதும் நம்பிவிடாதே. உன்னால் அவருக்கு ஆகப்போவது ஏதும் இல்லை என்றால் அவர் உன்னை இந்நேரம் அடிமைப்படுத்தி எங்களுடன் துடுப்புகளை துழாவ வைத்திருப்பார். உன்னை காப்பாற்றி உனக்கு கடற்பயிற்சிகளையும் வழங்க திட்டமிட்டிருக்கிறார். அது பெருத்த ஐயத்தை எனக்கு தோற்றுவிக்க செய்கிறது. எச்சரிக்கையாகவே இரு. யவனத்தில் யாரையும் நம்பிவிடாதே, குறிப்பாக ஹிப்பாலாசை என்றார். அவர் கூறியதை கேட்ட செங்குவீரன் எந்த பதிலையும் கூறாமல் பெரும் குழப்பத்துடன் அவ்வரையிலிருந்து எழுந்து மரக்களத்தின் மேல்தளத்திற்கு வந்தான். தமிழகத்திலிருந்து அடிமையாக யாரோ ஒருவன் யவன தேசத்திற்கு விற்கப்பட்டிருக்கிறான் என்ற தகவல் அவனை மேலும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருந்தது. தான் செல்லப்போகும் யவன தேசத்தில் தனக்கு எத்தகைய ஆபத்துகள் சூழப் போகிறதோ என எண்ணியவன் இடையுறையில் தொங்கிய தனது வாளில் கை வைத்து, தனது வாளும் எப்போதும் விழிப்புடன் இருக்கும் அறிவும் துணையுள்ளவரை எப்படிப்பட்ட ஆபத்து நேர்ந்தாலும் அதிலிருந்து விடுபட்டு கொள்ளலாம் என்ற நம்பிக்கையில் களத்தின் முகவாய் பகுதிக்கு சென்று கடலை பார்த்தான். பல அடிமைகளின் குருதியையும் உழைப்பையும் உறிஞ்சிய களத்தின் துடுப்புகள் வேகமாக இயக்கப்பட எரித்திரியன் கடலின் நீரை கிழித்து கொண்டு களம் அதிவேகமாக முன்னேறி கொண்டிருந்தது.